ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனல். இன்றைக்கி உப்பு சீடை அப்புறம் இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கொஞ்சமான அளவு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக செய்யணுன்னா 2 மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்த மாவு சேர்த்துக்கிறேன். உளுந்த மாவும் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டினா வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை வறுத்துட்டு அதில் அரைச்சி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு நல்லா வறுத்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் போல் பட்டர் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பில் இருந்து அரை கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே கையிலே உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை விட சின்ன சைஸ்லேயும் உருட்டி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் உருட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக செய்யணுன்னா இதிலே இன்னும் 1 மடங்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இனிப்பு சீடை செஞ்சுக்கலாம். அதே அளவுகள் தான். அரை கப் அளவு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்த மாவு, 1 பிஞ்ச் அளவு உப்பு போதும். எள்ளு நல்லா வறுத்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது பட்டர் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் நார்மலாக பாத்திரத்தில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். அடுப்பில் வச்சு சூடு பண்ணாமல் அந்த தண்ணியிலே நல்லா கரைச்சிட்டு சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் உருட்டணுன்னா நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் உருட்டியிருக்கேன். பாருங்கள், எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டையை போட்டு பாருங்கள். சில நேரம் கரெக்டான அளவுகளில் நீங்கள் மாவு பிசைஞ்சு வைக்கலைன்னா உங்களுக்கு சீடை வெடிக்கும். ஸோ அதனால் கரெக்டான நான் சொன்ன அதே அளவுகளிலே செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இனிப்பு சீடையும் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒன்றே எடுத்து போட்டு பாருங்கள். வெடிக்காமல் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் அதே மாதிரி ஆயிலில் போட்டுக்கோங்க. மாவு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் சீடை வெடிக்காது. ஸோ நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உப்பு சீடையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, இனிப்பு சீடையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.